ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, கோதுமை மாவில் பாதி கொஞ்சம் கோதுமை மாவு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரிய மாவு. ஆரியன்னு தான் சொல்லுவோம் நாங்கள். ராகி மாவு ஆரியன்னாலும் கேவர் தான். அது எது அதிகமாக பயன்படுத்துமோ அது தானே வரும். ராகி மாவு கொஞ்சம் ரெண்டும் கலந்து இன்றைக்கி அடை சுட போகிறோம். பாருங்கள், முருங்கைக்கீரை. இது வந்து சூப் வைக்கிறதுக்கு வேணும். நம்ம கீரை என்ன வேணுனாலும் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து வரமிளகாய் போடும். அடுத்தது வந்து வெங்காயம். வெங்காயம், கீரை எல்லாமே நிறைய போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அடுத்தது தேவைக்கேற்ற மாதிரி உப்பு கொஞ்சமாக அளவாக கலந்துக்கோங்க. பத்தெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக போதும். அதுக்கப்புறம் எப்படி பார்த்துட்டு எடுத்துக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். வாவ், நான் தண்ணி ஊற்றுறது கரெக்டாக இருக்குது. அதிகமாக போல், கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக பிடிச்சி ஊற்றுறது. அவ்வளோதான். இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்படி உருண்டை பிடிச்சா அப்படி நல்லா இருக்கணும், அழகாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா தட்டி போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். தட்டும்போது நீங்கள் எண்ணெய் கவர் இதுமாதிரிலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் கவர், எந்த பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி தட்டி போட்டால் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நூல் துணி கூட எடுத்துக்கோங்க. நூல் துணி வந்து நனைச்சிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் பிசைஞ்சிட்டு ஒரு ஓசி ஒன்று கமுத்து போட்டுக்கோங்க. அது மேலே வந்து நூல் துணியை விரித்து போட்டு நீங்கள் லைட்டாக எண்ணெய் வச்சாலும் வச்சுக்கோங்க, இல்லை தண்ணியே அப்படியே தொட்டு நினச்சாலும் நினச்சிக்கோங்க. அப்படியே உருண்டையை பிடிச்சி சென்டரில் வச்சு அப்படியே தட்டி தட்டி அப்படியே தோசைக்கல்லில் எடுத்து போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். ராகி மாவும் கோதுமை மாவும் கலந்தோம்னா, கோதுமை மாவு மட்டும் போட்டோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கட்டுன்னு இருக்கும். கூட ராகி மாவும் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதே இந்த ராகி மாவு வந்து நாம் வந்து வீட்டில் அரைக்கிற மாவு மாதிரி இல்லை. கடையில் வாங்குறது ஒரு மாதிரி கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் தான் அன்றைக்கி வந்து நான் வெறும் ராகி மாவு தான் அடை போட்டிருந்தேன். நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் இந்த கடையில் வாங்குகிற மாவில் கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால தான் இன்றைக்கி கூட வந்து கோதுமை மாவு கலந்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சுகர்காரங்க இதுமாரிலாம் சாப்பிட்லாம், நார்மலாக இருக்கிறது சாப்பிட்லாம். இருந்தாலும் அதிகமாக சுகர்காரவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இது. ஏன்னா அவங்களும் அந்த அடை தானே சாப்பிட்ணும், அடை தோசை இப்படி தானே சாப்பிட்ணும். சரிப்பா, எப்படி கல்லில் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா இடம் இல்லை, கோசி வச்சு தட்டுறதுக்கு பார்த்திங்களா இடம் இல்லை. அதனால் வந்துட்டு அடுப்பு மேலே வந்து கிண்ணத்தை கமுத்துருக்கு. கிண்ணத்தை கமுத்து அதை கோதுமை மாவு கவர் தான். இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு சுற்றி தடவிக்கலாம்.
நான் அடைக்காகவே வந்துட்டு கவர் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சிறுசாகவே போட்டுக்கோங்க சரிங்களா. இந்த உருண்டை உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இப்படி சென்டரில் வச்சு நீங்கள் கை நனைக்கிறதுக்கு வேணால் தண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. லைட்டாக கை நனைச்சிட்டு கூட இதில் தட்டலாம். ஆஹா, இதில் அடியில் ஒரு தட்டு ஒன்று வச்சுருந்துருக்கலாம். இடம் சௌரியமான இடம் இல்லை சமையலுக்கு. நான் இப்படி தான் இருக்குன்னு எல்லாமே உண்மையாக ஓப்பனாக சொல்லி தான் செய்கிறேன். நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி தானே பொருள் வசதியெலாம் வைக்க முடியும். அவ்வளோதான்ப்பா. இப்போ அப்படியே கையில் எப்படி எடுக்கணுன்னா பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. என் கையில் வந்து ஒரு கையில் செல்லு இருக்குது பாருங்கள். கவர் இப்படி பிடிச்சிக்கோங்க, தலைக்கீழே இப்படி போடுங்க. கவர் இருந்துச்சிங்களா, அப்படியே மேலாக்க கவர் எடுத்துருங்க. இருந்துச்சிங்களா, அப்படியே தோசைக்கல் வைக்க வேண்டியது தான். அப்படிதான். சுற்றி எண்ணெய் விட்ருங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சேர்த்துங்க. அடை வேணால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டு இன்னும் கொஞ்சம் மெலிசாக தட்டிக்கோங்க. நான் வந்து கையில் செல்லு வச்சுருந்தாலும் வேறு எதுவும் எடுக்க முடியல. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட மெலிசாக தட்டிக்கலாம். ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா செம டேலண்ட். எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி கவர் போட்டுலாம் தட்ட பண்ணிட்டாங்க. அப்படியே தோசைக்கல் வச்சு அப்படியே கையை நினச்சி அப்படியே தட்டி விட்ருவாங்க. தோசைக்கல்லே தட்டி விட்ருவாங்க. தோசைக்கல்லே தட்டி விட்டு ஸ்டார்டிங்கில் செய்கிற புதுசில் அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு சர்வீஸ் ஆகிடுதில்ல, சர்வீஸ் ஆகாக அப்படியே தோசைக்கல்லே வச்சு தட்டி விட்டு எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுருவாங்க. நல்லா எண்ணெய் கொஞ்சம் நல்லா சேர்த்தே போட்டு நல்லா வேக வைங்க. அரை வேக்காடெலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் வயிற்றால் போயிடும். நீங்கள் நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. நல்லதுப்பா இது. நம்ம வந்து டெய்லியும் ஒரு நாள் டெய்லியும் இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம். நானும் அங்கே ஊருக்கு போயிட்டு அந்த கோதுமை மாவு ராகி மாவுலாம் வாங்கி வச்சுட்டு இனிமேல் எனக்கு லீவ் விட்டாங்கன்னா என்ன முருங்கைக்கீரை தான் கிடைக்காது, ஒரு 2 அடையாவது போட்டு சாப்பிட்றணும் லீவ் கிடைக்கும் போதெல்லாம். அப்படி இல்லைன்னா நைட்டில் வந்துட்டு ஒரு 2 அடைக்கு தகுந்த மாதிரி போட்டு டெய்லி நைட் சாப்பாடு சாப்பிட்டுக்கணும். பார்க்கலாம், முயற்சி பண்ணலாம். எங்கே அங்கேருந்து வேலையை முடிச்சுட்டு வந்தால் சிவனேன்னு எப்படா படுக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குது. அவ்வளோதான்ப்பா. கோதுமை மாவும் ராகி மாவு முருங்கைக்கீரை போட்டு அடை ரெடி ஆகிடுச்சு. என்னோடய உறவுகள் நீங்களாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. அதை வந்து ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லலாம். ஒருத்தர் பேர் மறந்துட்டாலும் ஒருத்தருக்கு கஷ்டம் அப்படின்றதால யார் பேரையும் சொல்லலை. கொஞ்சம் நேரம் அப்படியே திருப்பி போடுங்க. நீங்கள் அப்படி எடுக்கணும்னு அங்கே பாருங்கள், நடுவில் குத்தி பாருங்கள். பொசுக்குன்னு இறங்குச்சுன்னா மாவாக இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் கடுமுடியாக இறங்குச்சுனாக்கா நல்லா வெந்து போச்சுன்னு அர்த்தம். அடிக்கடி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. ஒரே பக்கமாக வெந்தாலும் அடி பிடிச்சிரும். ஒய்ஃபையா? கரண்ட் இப்போ தானே வந்துச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு தானே வரும். என் பொண்ணு தான் அடையை எதிர்பார்த்துக்கிட்டே நிற்கிறா. சீக்கிரம் செய்யுமா, சாப்பிடணும் போல இருக்குதுமான்னு. எப்போ 2 மணிலேருந்து டார்ச்சல் பண்ணிகிட்ருக்குறா. இப்போ டைம் என்ன? நான் 4 மணிக்கு தான் வீடியோவே எடுக்கிறேன். 4:30 4 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 4:26 ஆயிடுச்சு கல்லில் போடுறதுக்கு. சரிப்பா. கோதுமை மாவும் ராகி மாவு முருங்கைக்கீரையும் கலந்து அடை சூப்பர். ஆரோக்கியமானது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடிக்கிற வெயிலுக்கு பார்த்து பத்திரமா இருங்க. அதிகமாக வெளியே போகாதீங்க. ஃப்ரிட்ஜு தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, அதுவே பெரிய ஹீட்டு தான் அது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா தண்ணி குடிங்க, மோர் குடிங்க, தண்ணி குடிங்க. தயிரை சாப்பிட்டாலும் அதுவும் ஹீட்டு தான்.
என்னோடய வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிப்பா. சூப்பர், சூப்பர். ஓகேப்பா, பாய். செஞ்சு சாப்பிடுங்க.